நான் ஏதாவது பண்ணேன்னா நீங்கள் சொன்ன இதில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து நான் பண்ணேன்னா பவர் இதில் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு பண்ணித்தர மாட்டேங்கிறீங்க. ஒரு 2 மாதமாக நான் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை உள்ள மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எத்தனை தடவை என்கிட்ட கொடுத்தாலும் பிரிண்டர் ப்ராப்ளம் தான். நீங்கள் அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அந்த கஸ்டமர் கிட்ட சொல்ல மாட்டேங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் உங்களுக்கு எனக்கு தகராறு மாதிரியே நீங்கள் எப்போதும் பேசிட்டீங்க. வரவே இல்லை. போன தடவை வரல. நீ இது காமிங்க, எனக்கு ஓடிபி காமிங்க. மறுபடியும் நான் திரும்ப புது கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கேன். பழைய கம்ப்ளைண்ட் நீங்கள் பேசின எதுவும் என்கிட்ட இருக்குது. நீ பார்த்துட்டு நான் உங்கள் என்ன வருதோ அதானே சொல்கிறேன். இன்னும் இப்போ நான் போய் சொல்கிறேங்கிறீங்க. நீங்கள் ஒரு 2-3 பிரிண்ட்டு தான் ஓரளவு தான் வருது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த இது தான் வருது, PDF ஜாம் தான் வருது. நான் 2 பிரிண்ட், ஒரு பிரிண்ட்டில் ஒன்றும் இந்த அடிக்கடி வர்றதுன்னு தான் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் சொல்கிறேன்.
இந்த இது மாதிரி ஏன் வருது? 80 GSM ம். இருக்கு வருது. ஆனால் அந்த ஒரு சில சமயத்தில் அந்த சொல்கிறேன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து அடிக்கடி வருது. செக் பண்ணுங்க, திரும்பி கம்பெனி இருந்தால் லாக் பண்ணுங்க. ஓடிபி மட்டும் ஓடிபி மட்டும் இந்த வரேன் வீடியோ. இந்த மாதிரி தான் வந்துருக்கு. இப்போயே திருப்பி வரும் பாருங்கள் இந்த எரரு. நல்லா பாருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி வச்சிங்கன்னா வந்துச்சுன்னா திருப்பி எரர் வரும். லாக் ஆகல. அந்த வருது பாருங்கள். சரி, புரியுதுங்களா? எதனால் லாக் வரும்? ஆகலை அப்படின்னா கம்ப்ளைண்ட் வரும் கண்டிப்பாக. எது லாக் ஆகும்? வச்சிருக்கேன் பாருங்க, கரெக்டாக எரர் வருது பாருங்கள். இந்த கீரில் வந்து இது லாக் ஆகணும். நீங்கள் வேணும்னே அப்படி எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது சார். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு ப்ராப்ளம் இருந்தால் தான் சரி பண்ணி தர முடியும் என்னால். இப்போ அப்படி வச்சிங்கன்னா எரர் காட்டும். இந்த கீரில் வந்து இது சரி, நீங்கள் அதை வச்சு காமிங்க. நான் வேணுங்கன்னே வச்சு காமிக்கிறேன்னு சொன்னீங்க. அதை இது பண்ணுறேன். இப்போ வரும் பார்த்தீங்களா? ஏன் இப்போ வருது? ஏன் வருது? கியர் சரியாக உட்காரல. வேணுமே வச்சு காட்ட சொன்னீங்களே. வேணுங்கன்னு நான் ஒன்றும் வச்சுக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். எது செஞ்சால் வரும், எது செஞ்சால் வராதுன்னு சொல்கிறேன். ஏடிஎஃப்ல வந்து கரெக்டாக உட்காரணும். இது பாருங்க, லாக் பண்ணி கரெக்டாக இந்த சென்சார் வந்து இதில் படிஞ்சணும். இந்த லாக் இதில் உட்காரணும். இதில் உட்கார்ந்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அது ப்ராப்ளம் இல்லையா? நான் அது வந்து வேணுங்கன்னே எங்கே பண்ணுறேன். எப்போதும் மூடுறபடி தான் மூடுறேன். அது ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்குறேன். அது ப்ராப்ளம் இல்லையா சார்? நீங்கள் லாக் பண்ணுறது ஒழுங்காக லாக் பண்ணணும் சார். இல்லை, இது என்ன நான் என்ன லாக் பண்ணுறதுக்கு நான் என்ன எவ்வளோ தூக்கி வச்சிங்கன்னா போதும். இப்படி லைட்டாக வச்சிங்கன்னா அப்படி தான் நிற்கும். இன்னும் வச்சுருக்க பாருங்க, இன்னும் நிற்கும். அதான் எரர் வரும்னு சொல்கிறேன். அது எப்படி சார் வரும்? அதுதான் வந்து எனக்கு சார் அதான் ப்ராப்பராக லாக் பண்ணணும் சார். உங்களுக்கு எப்படி ப்ராப்பராக பூட்டு போட்டால் லாக் பண்ண முடியும்? பூட்டு போட்டுலாம் லாக் பண்ணணும் சார். சாதாரணமாக வச்சுட்டிங்கன்னா காப்பி வரும் கரெக்டாக. ஓகேங்களா? வரும் பாருங்க. ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க, திருப்பி வைக்கிறீங்க. இப்போ எரர் வர வேண்டியது வரல. எல்லா பிரிண்ட்டுக்கும் வரும் சார். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. என்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க. எனக்கு அடுத்த கால் இருக்குது. புரியுதுங்களா? 2 கால் இன்றைக்கி நான் முடிச்சாகணும். நீங்கள் என்ன சொல்லுங்கன்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அவ்வளோதான் செய்யலாம். நீங்கள் வருமானு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு செய்ய தான் நான் இருக்கேன். ஓடிபி வரும், ஓடிபி சொல்லுங்கள்.
ஒரு ஓடிபி சொல்லுங்கள். செக் பண்ணி அந்த ப்ராப்ளம் தான் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கிறேன். ம், அந்த ப்ராப்ளம் தான் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ½ அன் ஹவராக செக் பண்ணீங்க சார். எனக்கு அடுத்த சார் கால் நீங்கள் போன தடவை இதே தான் சொன்னீங்க. நீங்கள் ஏன் வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏன் வாங்குறேன்? ஆமாம், பிரிண்டரை நீங்கள் திருப்பி வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. வேறு ஏதாவது இருந்தால் பேசுங்க. ஏன்னா கம்பெனி எது சொன்னாலும் நம்புவாங்க. புரியல எனக்கு. கம்பெனி என்ன சொன்னாலும் நம்பி நீங்கள் டிஓஏ வந்து தரமாட்டாங்க. 1 வீக்கு வந்து 15 நாள் வந்து தான் டிஓஏ வரும். டிஓஏ கேஸுக்காக என்ன பண்ணாலும் வந்து வாய்ப்பு இல்லை. நான் லைவாக இன்ஜினியர் எதுக்கு ஹெச்பிலேருந்து அனுப்புகிறாங்க. நான் ஆர்கியூ பண்ணல. ஓடிபி சொல்கிறீங்களா சொல்லேன்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அடுத்த கால்ஸ் 6 மணிக்குள்ள நான் முடிக்கணும். இருங்க அரை சார், மணி செக் நேரமாக வந்து பண்ணிட்டு. செக் பண்ணிட்டீங்க. ஆமாம், செக் பண்ணிட்டு தான் இது பண்ண முடியும். செக் பண்ணீங்க. நீங்கள் பவர் கம்ப்ளைண்ட் நீங்கள் அடுத்தது பவர் கம்ப்ளைண்ட் ஏன் எக்ஸஸ் பாக்ஸ் வச்சிருக்கீங்க? இப்போ என்ன Excess box. நேராக போடுறீங்க? உங்களுக்கு நேராக தான் நான் போடுறேன். அதான் எதுக்கு எக்ஸஸ் பாக்ஸே இவ்வளோ நேரம் கனெக்ட் எக்ஸஸ் பண்ணிருந்தீங்க? பாக்ஸுக்கும் செவிக்கும் சம்மந்தம். உங்கள் நேராக கொடுக்குறீங்க. உங்கள் நேராக தான் நான் வந்து எக்ஸஸ் பாக்ஸும் நான் வந்து எடுத்துட்டு நான் இதில் நேராக சொல்லிட்டு தான் உங்களுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் வரலையா என்ன? எக்ஸஸ் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்க கரெக்டா? நீங்க எக்ஸஸ் பாக்ஸில் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கோம். எக்ஸஸ் பாக்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது ஹெச்பியில் இதே கிடையாது சார். நான் எந்த இதில் வேணால் எடுத்து காமிக்கிறேன். எக்ஸஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. சார் எக்ஸஸ் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் சார், நீங்கள் என்னென்ன இது சொல்கிறீங்களோ நான் வந்து கேட்குறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் சார் நான் இப்போ மெயிலில் சொல்லியிருக்கேன். இப்போயும் அதே தான் கதையை தான் சொல்கிறீங்க. காட்டுங்க. நீங்கள் அதே தான் கதையும் சொல்கிறீங்க. இந்த மாதிரி எக்ஸஸ் பாக்ஸ் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்காரு, இதில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. தேவையில்லாம் வேலை இது பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன் அதை காட்ட மாட்டீங்க சொல்லுங்க? நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் இருந்தால் சொல்லுங்க. இப்போதைக்கு நான் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டேன். ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்ல காட்டி ஸ்டேட்டஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்க, மறுபடியும் வந்து ஓகே சொல்லுவீங்க. காட்டிட்டு இதில் எதுவும் இல்லை. ஓடிபி சொல்கிறீங்களா? நான் சொல்கிறது வந்து இது ஏடிஎஃப் கம்ப்ளைண்ட் தான். ஏடிஎஃப் கம்ப்ளைண்ட் வரல சார். நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணலன்னா வரும் சார் கண்டிப்பாக. நீங்கள் ப்ராப்பராக ஓப்பன் ஆனால் டோரை க்ளோஸ் பண்ணாமல் கையை வச்சா பிடிச்சிட்டு இருக்கேன். 1 லட்சம் பிரிண்டருக்கு மேலே சேல்ஸ் ஆயிருக்கு சார். அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது. மாடல் பக்கா மாடல். நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க பவர் இதில் தேவைப்படும் அதிகமாக பவர் வோல்டேஜ் தேவைப்படும். கண்டிப்பாக வந்தால் தான் சார் எடுக்கும். இவ்வளோ பெரிய கடையில் வந்து பவர் வரலங்கிறீங்க. அவங்கள கேட்டால் கஸ்டமர், நீங்கள் சர்வீஸ் ஆள் வந்ததுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட பேசுங்கிறாங்க. நீங்கள் கேட்டால் நான் பேசுகிறேன். கஸ்டமருக்கு கால் பண்ணுங்க சார். அதுதான் இன்னும் போகலையே. நானும் காலையில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். வந்து 1 மணி நேரம் ஆச்சு சார். புரியுதுங்களா? அடுத்த வேலை எங்களுக்கு கால்ஸ் இருக்கும். நீங்கள் உட்காந்து ஃப்ரீயாக இருக்கக்குள்ள செக் பண்ணீங்க. தாராளமாக செக் பண்ணிட்டு கொடுத்தா தான் நீங்கள் தான் ஏன் வாங்கினீங்கன்ட்டு என்கிட்ட ஆர்கியூ பண்ணுறீங்க. கேட்டால் வரவே இல்லைன்னு வேறு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து ஆமாம், போனதுலேயே ஓடிபி வந்து நீங்கள் நான் என்ன சொன்னேன் அதை காமிங்க என்ன. சார் எனக்கு அந்த இது ப்ராப்ளம் சால்வ் ஆனால் தான் எனக்கு முடியும். நல்லா அழுத்தி சால்வ்னா அது பிரிண்டர் இதிலே தேவையில்லை. அதுக்கு நான் ஜெராக்ஸ் மிஷினே வாங்கிட்டு போயிடுவேன். சார் டபுள் சைடு கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டீங்க. நான் எப்போ கேன்சல் பண்ணேன்? ஏன் சார் கொஞ்சமாச்சும் இது மாதிரி பேசுங்க சார். சர்வீஸ் வந்திருக்குன்னா நான் என்ன தான் பண்ணுவீங்க? இத்தனை தடவை வந்திருக்கு நான் எடுத்துறீங்களா சார்? அது ஆமாம் சார். சார் பிரிண்ட்ரு வர்றது தான் சார். நான் எனக்கு இது வேணான்னா நான் பிடிச்சி வச்சுருக்கேன். சார் பிரிண்டர் நல்லா இருக்குது சார். வீடியோ ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். உங்கள் நேராக தான் நான் எடுக்கிறேன். ஆனால் நீங்கள் இது பண்ணுறீங்க. நான் அந்த கஸ்டமர் கேட்டால் என்னன்னு கேட்டு நான் அதுக்கப்புறம் ஓடிபி மட்டும் சொல்கிறேன். போக மாட்டேங்குது. இப்போதைக்கு நீ போக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? பிரிண்ட்ரு உங்களுக்கு நான் ப்ராப்ளம்னா சொல்லவே இல்லையே சார். நான் சொன்னதே ஏடிஎஃப் ஜாமுக்கு தான் அடிக்கடி வருது. நீங்கள் பிரிண்ட்ரு அந்த என்னன்ட்டு கஸ்டமருக்கு இருக்க அடிங்க. நான் கஸ்டமருக்கு லைன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ என்கிட்ட இருக்குது. சும்மா வந்து கம்ப்ளைண்ட் சால்வாங்க. எப்படி சார் இது பண்ணீங்க? இப்போ நம்ம பேசுறது இப்போ இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ நான் ஃபோன் பேசுகிற வரையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க.
வரதை தான் சொல்கிறேன். இது மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஏன் வருதுன்னா எனக்கு வந்து ஒன்று மாற்றி கொடுத்துட்டு போங்க, சர்வீஸ் பண்ணி. நீங்களாக வந்து சால்வ் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் எதுக்கு இது பண்ணணும்? இல்லை அவர் வந்ததுலேருந்து எல்லாமே நம்ம வீடியோ எடுத்து தப்பு பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு நேராக இப்போ நான் எப்படி பார்த்துருக்கேன். என்கிட்ட வீடியோ இருக்குது சார், நீங்கள் தேவைன்னா அதை செக் பண்ணிக்கிங்க. வேறு இதுக்கு மேலே என்ன செய்கிறது?